ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் பாசிப்பருப்பு வச்சு கூட்டு சேர்க்குறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் பாசிப்பருப்பை இந்தளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதை நல்லா ஒரு 3 தடவை கழுவிட்டு குக்கரில் மாற்றிக்கோங்க. மறுபடியும் நான் அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது கூட நம்ம சின்ன வெங்காயம், கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் உருளைக்கிழங்கு இதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட கத்திரிக்காய் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணலை. அப்புறம் அது கூடயே பச்சை மிளகாய், தக்காளி இதையும் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகணும், அந்தளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. நான் வணக்கிட்டு பாருங்கள், பாசிப்பருப்போடையே நான் ஆட் பண்ணிவிட்டேன். அப்புறம் அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணேன். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் உப்பு, அவ்வளோதான் ஆட் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு நான் எடுத்துகிட்டு என்ன பண்ணோம், நல்லா ஒரு மத்து வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க குழம்ப. அதுக்கு நான் தாளிப்பு ஒன்று கொடுத்தேன். எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, அப்புறம் ஜீரகம், அப்புறம் பூண்டை நல்லா நச்சு போட்டேன். அப்புறம் வரமிளகாய், அப்புறம் கருவேப்பிலை, அவ்வளோதான். கொஞ்சம் பெருங்காயம் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. தாளித்து நான் ஊற்றினதுக்கப்புறம் கிளறி விட்டுட்டேன். அது கூடயே கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணேன். அவ்வளோதான் கைஸ், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை இதுக்கெலாம் வச்சு சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி என்னோடய வெட்டிங் டே இல்லையா, அதனால் ஸ்பெஷலாக செஞ்சேன். என் வெட்டிங் டேக்காக நான் பூரி சுட்டேன், பொங்கல் வச்சேன், அப்புறம் தேங்காய் சட்னி, அப்புறம் அவ்வளோதான். மற்றதெல்லாம் ஸ்வீட் வீட்லேயே இருக்கா, அதனால் அவ்வளோதான், இதோட விட்டுட்டேன் கைஸ். என் வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். சாப்பிட்டு பார்த்தா செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.